பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே சகோதரிகளின் காலை தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிதான காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் காலை தியானத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம் 28வது வசனம். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கக்கூடிய காரியம் ஜெபத்தை குறித்தான காரியமாக இருக்கிறது. கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற நாம் ஜெபத்திற்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம், கர்த்தருடைய காரியங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிறிது நேரம் தியானிக்கலாம். நமக்கு முன்னோடியாக வேதத்திலே எப்படிலாம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், எப்படியாக ஜெபித்து காரியங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் இந்த நாளில் சிந்தித்து அதன்படி செயல்பட தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. முதலாவதாக இந்த யாக்கோபு 32வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலே பார்க்கும்போது யாக்கோபுடைய ஜெபத்தை பார்க்கும்போது போராடி ஜெபிக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான். அவனை குறித்து சொல்லப்படும் போது 28வது வசனத்திலே பார்க்கும்போது 24வது வசனத்திலே யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். இங்கே 24 வசனத்துல போராடின்னு சொல்லி வருகிறது. 28வது வசனத்தை பார்க்கும்போது தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. 28 கடைசி பார்க்கும்போது போராடி மேற்கொண்டாயே என்று நமக்கு சொல்றோம். தேவனிடத்திலே ஆசீர்வாதம் பெறும் வரைக்கும் ஒரு காரியத்தை அடையும் வரை விடாப்பிடியாமல் ஜெபித்து எவ்விதமாக பெற்றுக்கொண்டார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலும் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் நம்மளுடைய ஜெப காரியங்கள் ஒரு காரியங்களை குறித்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அது கிடைக்கும் வரை நாம் ஆண்டவரிடத்துல போராடி ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோமா, அல்லது சிறிது நாட்கள் சென்ற உடனே அதை விட்டு அப்படியே இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் போது இங்கே யாக்கோபை போல கர்த்தரிடத்தில் போராடி நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபித்து சோதனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஜெபத்தை பார்க்கும்போது இரண்டாவது ஆகாரை குறித்து பார்க்கிறோம். அவளுடைய மனம் கசந்து அழுது என்ன செய்கிறாள், அவளுடைய அங்கலாய்ப்பு. ஆகாரை குறித்து பார்க்கும்போது அங்கலாய்த்து ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 16:11 பார்க்கும்போது அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 16:11 பின்னும் கர்த்தரை தூதனை நோக்கி, நீ கர்த்தவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெறுவார்கள். இங்கே அங்கலாய்க்கிறாள், தன்னுடைய மகனுக்காக அங்கலாய்த்து என்ன செய்வது என்று அவள் கலங்கி தவிக்கும் போது, ஆனால் அந்த அங்கலாய்ப்பை தேவனாகிய கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களில் அநேக பிரச்சனைகள், பாடுகள், அங்கலாய்ப்பு, துக்கம், சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கும்போது நமக்கு அதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அதற்கு ஏற்ற பதிலை கொடுக்கிறார். நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்பதற்கு யாரும் இல்லையே என்று நாம் கலங்கி இங்கே தவிக்காதபடிக்கு கர்த்தர் நம்முடைய அங்கலாய்ப்பை கர்த்தரிடத்தில் சென்று நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் நாம் சொல்லி அவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய உள்ளிந்திரிங்கிற நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திற்கு நம்முடைய மனதில் உள்ள எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். அவர் மாத்திரமே அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் அதற்கு ஏற்றபடி நமக்கு பதில் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்மை பதில் கொடுக்கிற தேவன். உலகத்து மக்களிடம் நம்ம சொல்லும்போது பதில் கொடுக்கிற மாதிரி நம்மளை கேலி செய்யவும், நம்மை பின்புறம் ஒன்று பேசவும், நமக்கு மனதிற்கு வியாகுலத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பானால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. கேட்டும் கேட்காத மாதிரி இல்லை. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட தேவனாக இருந்தாரோ, முற்பிதாக்களுக்கு எப்படிப்பட்ட தேவனாக இருந்தாரோ அதே தேவன் தான் இன்றைய நாட்களிலும் அன்றைக்கு செங்கடலையும் யோர்தானையும் எவ்விதமாக இருக்க செய்த தேவன் அந்த அதிசயங்களின் தேவன், அதே தேவன் தான் நம்முடைய தேவன். நேற்றும் இன்று என்று மாறாதவராக இருக்கிறார். எல்லாம் மாறினாலும் கர்த்தர் ஒருபோதும் மாறாத தேவன். அந்த மாறாத தேவனுக்கு நாம் ஜெபித்து நம்முடைய அங்கலாய்ப்பான காரியங்கள் எல்லாம் நம்ம சொல்லும் போது கர்த்தர் அதை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது
சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். இந்த லூக்கா 18:1 பார்க்கும்போது, லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னாங்க. பட்டணத்துல இருந்த ஞாதிபுரத்திலே போய் அந்த விதவையானவள் அடிக்கடி போய் தன்னுடைய காரியத்துக்காக அவள் சொல்லும்போது, அவள் மனம் தளராமல் தன்னுடைய காரியத்தை சோர்ந்து போகாமல் இவர்கிட்ட சொன்னா இவர் செய்வாரா இல்லை அப்படின்னு நின்று அவள் உலக பிரகாரமான அந்த நியாய விசாரிப்பு அந்த நியாயத்திலே அவள் போய் கேட்கும்போது, மனம் தளராமல் கேட்கும்போது அவளுக்கு என்ன செய்யப்படுகிறது? அவளுடைய காரியங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது, அவளுக்கு பதில் தரப்படுகிறது. அதனால் பரலோக அந்த சராசரங்களையும் படைத்து நம்மை படைத்து நமக்கு உண்ட எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் சோர்ந்து போகாமல் ஜெபித்து ஆண்டவரிடத்திலே நாம் பதிலை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக ஆண்டவரை இதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தி எப்பொழுதும் அவரை துதிக்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்யட்டும். அடுத்த பிரகாரமாக எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இங்கே இந்த எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்ற இதற்கு ஒரு உதாரணமாக அப்போஸ்தலர் 10:2 ஒரு தேவ பக்தியுள்ள மனிதன் கொர்நேலியு, அந்த மனிதனை குறித்து பார்க்கும்போது எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். ஒரு 100க்கு அதிபதியா இருக்கான். ஆனால் பாருங்கள், எப்பொழுதும் நாம் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய சிந்தனையானது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்பொழுதும் அவரையே நாம் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நமக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த 4 விதமான காரியங்களை நாம் பார்த்த முதலாவது போராடி ஜெபிக்கிறான் யாக்கோபு. இரண்டாவதாக நம்முடைய அங்கலாய்ப்பு ஜெபத்தை கேட்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆகார் எவ்விதமாக அங்கலாய்த்து அவள் அங்கலாய்த்து ஜெபிக்கும் போது அவங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்டு பதில் செய்யக்கூடிய தேவனாக இருந்தார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்களுக்கு நாம் சோர்ந்து போகாமல் ஜெயிக்கும் போது அங்கே பதில் கிடைக்கிறது போல எப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நோக்கி நம்முடைய சிந்தனையானது நம்மளுடைய காரியங்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து நம்மளுக்கு பதில் கொடுக்கிறவராக இப்படிப்பட்ட காரியங்கள் கடைசி நாட்களில் எதற்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் வேதத்திற்கும் ஜெபத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருந்து கர்த்தருக்கு பிரியமாக ஜீவித்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டிய கவனத்தை கொடுத்து அவருடைய நாமத்தை நாம் ஒவ்வொருவரும் மகிமைப்படுத்தி வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வதாக. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென்.